நாம இப்ப சாப்பிட்ற அரிசிலாம் அரிசியே கிடையாது. உலகத்திலேயே வந்து நிறைய உணவு தானியங்கள் நிறைய இருந்தா கூட அதுல அரிசி தான் நம்பர் ஒன். உலகத்துல நிறைய தானியங்கள் இருக்கு. கோதுமை இருக்கு, கோதுமை நிறைய இருக்கு, மில்லட்ஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது அரிசி நம்பர் ஒன். அரிசிக்கு ஈக்குவலா தான் மில்லட்ஸ் இருந்தது. பட் இப்ப அரிசி வந்து நம்ம எல்லாம் அது என்ன கொலை, படுகொலை படுகொலை பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய மாற்றங்களுக்கு கொண்டு வந்துட்டோம். சிம்பிளா அரிசி அப்படின்னா கைக்குத்தல் அரிசி தான். அரிசின்னா கைக்குத்தல் அரிசி. அரிசின்னா நெல்ல அந்த உமி போக உள்ள வந்து அந்த சிவப்பு காருன்னு சொல்லுவாங்க. அந்த சிவப்பா இருக்கும், அப்படி படிஞ்சு இருக்கும். அதுதான் அரிசியினுடைய ஒட்டுமொத்த பலனையும் தரக்கூடியது, எட்ஜ் பார்டர். ஆனா அந்த மாடர்ன் ரைஸ் மில் உள்ள வந்த பிறகு, அதான் நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். எனக்கு நான் பிறந்த பிறகு கூட அந்த மாடர்ன் ரைஸ் மில்லாம் பார்த்தேன். அப்ப அதுக்கு முன்னாடியே வந்திருக்கு போல இருக்கு. எப்பெல்லாம் மாடர்ன் ரைஸ் மில் நவீன அரிசி ஆலைன்னு சொல்லி கொண்டு வந்து ஊருக்கு நவீன கொண்டு வந்தாங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு. மக்களுடைய சுகாதாரம் ஆரோக்கியமெல்லாம் போயிடுச்சு. அவன் என்னைக்கு கைக்குத்தல் அரிசி விட்டுட்டு மிஷின்ல கொடுத்து பாலிஷ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சாங்களோ அன்னிலிருந்து நோய்கள் ஆரம்பிச்சிருச்சு. நோய்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், மேஜர் ரீசன் வந்து அதுதான். இன்னைக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பிடலாம் சக்கை தான் சாப்பிட்றோம். எவ்வளோக்கு எவ்வளோ பாலிஷ் பண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ ஒயிட்டா சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு நல்லது பெருமை நினைச்சிட்டு இருக்காங்க மாடர்ன் எஜுகேட்டட் பீப்புள் கூட. ஆனா கைக்குத்தல் சாப்பிட்றது கேவலம்னு நினைக்கிறாங்க. கைக்குத்தல் சாப்பிட்றது கேவலம், அது ரொம்ப அசிங்கம், அது ரொம்ப அவமானம், அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. எல்லா ஃபங்க்ஷன்லையும் ஒயிட் ரைஸ், சாதம்னாலே ஒயிட், சாதம்னாலே ரெட் இருக்கணும். அதான் முறையான அரிசி, சரியான அரிசி. அதை சாப்பிட்றது இல்லை, எல்லாம் நோய்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ கூட பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு முறை எதாச்சியா வேற ஒரு விஷயமா போகும்போது சூப்பர் மார்க்கெட் போக வேண்டியதா இருந்தது. எங்க ஒய்ஃப் எல்லாம் முன்னாடி போயிருந்தாங்க. சரி கூட ஜஸ்ட் போனேன். போனா அங்க அரிசி விற்கிறாங்க. அந்த அரிசியை வந்து அந்த கலரா சிவப்பா இருக்கிற அரிசியெல்லாம் யாரும் வாங்கல. ஒயிட் ரைஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு பாலிஷ் பண்ணி உள்ள சக்கையா, வெறும் சக்கை ஒண்ணுமே இல்லை, இல்ல ஸ்டார்ச் மட்டும்தான். அந்த ஸ்டார்ச் கூட உள்ள போனா ஜீரணமாகாது. அந்த ஸ்டார்ச் உள்ள போனா ஜீரணமாகாது. அது அந்த மாதிரி டாக்ஸினா வெளியே வந்துடும். அது அந்த மாதிரி அரிசியை காஸ்ட் ரொம்ப ஹையஸ்ட் குவாலிட்டி, ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்னு வாங்குறாங்க. வாங்கின பிறகு அப்படியே அடுத்த பக்கம் பக்கத்துல அந்த டின்ல, மாடர்ன் டின்ல, இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்ல அடைச்சி அந்த உண்மையை விற்கிறான். ஹேன்னு சொல்லி போட்டு விற்கிறான். அதுக்கு ஒரு பிராண்ட் நேம் போட்டு கிலோ 1400 ரூபாய். கிலோ 1400 ரூபாய் தவிடு. இங்க பாலிஷ் பண்ணானே அந்த தவிடு பக்கத்துல வைக்கிறான். நானும் பாக்குறேன். ஒருத்தர் வராரு, அதிகமா ஐடி பீப்புளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐடியில் வேலை செய்யறோம், பார்க்கும்போதே தெரியும் இவங்க ஐடியில் வேலை செய்யறாங்க. அது மாதிரி பந்தால வராரு. இந்த அரிசி ஒரு 5 கிலோ, அது பேக்கெட்டு தான், பிளாஸ்டிக் கவர்லயே ஏதோ கவர்ல போட்டேன், துணி கவர்ல 5 கிலோ பேக்கெட்டு. பட் மேல சிம்பிளா பிளாஸ்டிக்லயும் இருக்கு. அதை வாங்குறாரு. பிளாஸ்டிக் கவர்ல இருக்கிற அரிசி வாங்குறாரு. மகா மட்டமான அரிசி, பாலிஷ் போன அரிசி, அதையும் வாங்குறாரு. அதை வாங்கிட்டு அடுத்த பில் போற இந்த ஹே பவுடர் சொல்றாரு இல்லையா, அதை தவிடு வாங்குறாரு. அது 1400 ரூபாய் அரை கிலோ. 1400 ரூபாய் அரை கிலோ, அதையும் வாங்குறாரு. இந்த அரிசி 100 ரூபாய் கூட வச்சுக்கோங்க. 5 கிலோ 500 ரூபாய். ஒரு கிலோ 100 ரூபாய்னா 5 கிலோ 500 ரூபாய். இந்த அரிசி வாங்குறாரு. இந்த அரிசி கூட இதுல இருந்து எடுத்த தவிட தண்ணி டப்பால 1400 ரூபாய் அரை கிலோ வாங்கி ஸ்டைலா போட்டு போறாரு. இது என்ன சொல்லுவீங்க? இது நேச்சுரலா கைக்குத்தல் சாப்பிட்டா என்ன? அதே 100 ரூபாயை கூட வச்சுங்க. இது ரொம்ப பாலிஷ் பண்ண அரிசி. அது பாலிஷ் பண்ணாம இருந்தா அதுல 50% ரேட்டுக்கே கொடுக்கலாம். 50 ரூபாய் கிலோ. 50 ரூபாய்னா 250 ரூபாய் அரிசி. அது 10 கிலோ 50 ரூபாய் கூட வச்சுக்கோ. 50 வச்சுக்கலாமா? ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க. ஒரு 50 ரூபாய் 10 கிலோ அரிசி, 500 ரூபாய் அரிசி. 500 ரூபாய் அரிசியில என்ன கிடைக்குமோ அதை 1000 ரூபாய் கொடுத்தோம். கிலோ 100 ரூபான்னு வாங்குறாரு. அப்போ 100 ரூபாய் கொடுத்து வாங்கி டபுள் அமௌண்ட்டை கொடுத்து வாங்கிட்டு பிளஸ் அந்த தவிடு இருந்து எடுத்து தவிட 1400 ரூபாய் கிலோன்னு சொல்லி எடுக்கிறாரு. இது எங்க போய் சொல்லுவீங்க? படிச்ச முட்டான்னா அதை விட நம்ம சொல்றதுக்கு வேற வார்த்தை என்ன இருக்கு? இதை விட கேளுங்க சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. லோக்கல் லெவல் தான் சொல்லணும். இப்படிதான் நம்ம எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒயிட் அவ்வளோக்கு எவ்வளவு வாங்குறோம், எவ்வளவுக்கு எவ்வளவு சிவப்பா இருக்கோ இயற்கை டைம் விட்டுறோம். நோய்கள் வரலன்னா என்ன பண்ணும்? நீங்க என்னதான் சாப்பிட்டாலும் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க, உணவே மருந்து, மருந்தே உணவு. தானியங்கள்ல வந்து நிறைய மாற்றம் செய்யணும், சாப்பாடு நிறைய மாற்றம் செய்யணும். அதை பத்தி நாம அடுத்தது பேசுவோம். உணவுன்ற அதிகாரத்துல வரும்பொழுது அதை பத்தி, அந்த கட்டளை பற்றி பேசும்போது நம்ம அதை பத்தி நிறைய பேசுவோம்.